தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நாள் வந்துவிட்டது. தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்றத் தேர்தலின் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனுடன் 234 தொகுதிகளைக் கொண்ட இந்த போர்க்களத்தில் மகாயுத்தம் தொடங்கிவிட்டது. மார்ச் 15 அன்று வெளியான இந்த அறிவிப்பு முழு மாநில அரசியலையும் உச்சக்கட்ட பரபரப்புக்கு கொண்டு சென்றுள்ளது. இனி வெறும் பேச்சுகளில்லை, நேரடி தரைமட்ட போராட்டம் தொடங்கிவிட்டது. முதலமைச்சர் கே ஸ்டாலின் தனது ஆட்சியை தொடர்ந்து வைத்துக்கொள்ள முடியுமா, அல்லது அண்ணாமலை மற்றும் இபிஎஸ் கூட்டணி திராவிட அரசியலில் குங்குமப்பூ நிறமும் கருப்பு வெள்ளை சிவப்பு கொடியும் கொண்ட புதிய சமன்பாட்டை உருவாக்குமா? அதினும் பெரிய சஸ்பென்ஸ், தளபதி விஜயின் வருகை பல ஆண்டுகளாக நிலவி வந்த இரு துருவ அரசியலின் கோட்டையை இந்த முறை உடைத்துவிடுமா? 23 ஏப்ரல் 2026 அந்த நாள்தான் தமிழ்நாட்டின் விதி இவிஎம் இயந்திரங்களில் பதிவு செய்யப்படும். மேலும் 4 மே 2026 அன்று வெளியாகும் முடிவுகள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது அடுத்ததாக எந்த கட்சியின் கொடி பறக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். தேர்தல் ஒழுங்குமுறை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. வேட்பாளர் பட்டியல்கள் தயாராகிவிட்டன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஒரு பக்கம் டிஎம்கேவின் திராவிட மாடல், மறுபக்கம் வலுவாகிக் கொண்டிருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி. இவைகளுக்கு நடுவில் டிவிகேவுடன் தளபதி விஜயின் அதிரடி இளைஞர்களும் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளவர்களும் உற்சாகமடையச் செய்துள்ளது. இன்றைய இந்த சிறப்பு மற்றும் மிகவும் பரபரப்பான ஒப்பீனியன் போலில் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மாறிக்கொண்டிருக்கும் தரைமட்ட அரசியல் நிலையை உங்கள் முன் கொண்டு வரப்போகிறோம். இது ஒரு சாதாரண சர்வே அல்ல, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வந்த மக்களின் குரல். இன்றைய நிலவரத்தில் மக்களின் உண்மையான மனநிலை என்ன என்பதை இது வெளிப்படுத்தும். ஸ்டாலின் ஹேட்ரிக் வெற்றிக்கான முயற்சி வெற்றி பெறுமா, அல்லது விஜயின் என்ட்ரி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுமா? இந்த ஒப்பீனியன் போல் இதுவரை இல்லாத அளவுக்கு துல்லியமான மற்றும் அதிக ஈர்ப்புள்ள பகுப்பாய்வாக இருக்கும். ஆனால் இந்த மாபெரும் அரசியல் மோதலின் எண்ணிக்கைகளுக்குள் செல்லும் முன், தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான அரசியல் சூழல் இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் மாற்றம் காண்கிறீர்களா, அல்லது நிலைத்தன்மை காண்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். வாருங்கள், தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் மாவட்டத்திலிருந்து வந்த அதிர்ச்சிகரமான கணக்குகளை காண நேராக செல்கிறோம். முதலில் திருவள்ளூர் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள் ஆட்சியின் சமநிலையை தீர்மானிக்க பெரிய பங்கு வகிக்கின்றன. இந்த முறை இங்கு போட்டி மூவருக்கிடையிலான கடும் மோதலாக மாறியுள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போலின்படி திருவள்ளூரில் டிஎம்கே கூட்டணி 5 தொகுதிகளில் தனது முன்னிலையை தக்கவைத்துள்ளது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளில் கடுமையான போட்டியை அளித்து வருகிறது. இங்கு மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே குறித்துதான். அது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கும் நிலையில் இருப்பதாக தெரிகிறது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயின் ஆதரவாளர்களில் காணப்பட்ட உற்சாகம் இங்கு தெளிவாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பிறகு உடனே ராணிப்பேட்டை மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 4 தொகுதிகளில் இந்த முறை போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது. சர்வே தரவுகளின்படி ராணிப்பேட்டையில் போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது. இங்கு டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் தற்போது எந்த ஒரு தரப்பிற்கும் தெளிவான அலை காட்டவில்லை. அதனால் இந்த பகுதி அரசியல் நிபுணர்களுக்கு கூட ஒரு புதிராகவே உள்ளது. பயணத்தை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு டிஎம்கே கூட்டணியின் நிலை சற்று வலுவாக தெரிகிறது. ஒப்பீனியன் போலின்படி செங்கல்பட்டில் டிஎம்கே கூட்டணி 4 தொகுதிகளில் தனது முன்னிலையை வலுப்படுத்தலாம். அதே சமயம் அதிமுக கூட்டணிக்கு இங்கு 3 தொகுதிகள் செல்லும் வாய்ப்பு உள்ளது. சென்னை நகரத்திற்கு அருகில் இருப்பதால் இங்குள்ள நகர்ப்புற பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் டிஎம்கேக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இப்போது கோயில்களின் நகரமான காஞ்சிபுரத்தை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளின் முடிவுகள் இந்த முறை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடும். எங்கள் சர்வே கணக்குகளின்படி காஞ்சிபுரத்தில் டிஎம்கே கூட்டணி 2 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு இங்கு வெறும் ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கலாம். இங்கும் மிகப்பெரிய பரபரப்பு தளபதி விஜயின் டிவிகே குறித்துதான். அது இங்கும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று பெரிய அரசியல் தலைவர்களின் கணக்கை மாற்ற தயாராக நிற்கிறது.
பயணத்தை தொடர்ந்து இப்போது தமிழ்நாட்டின் மத்திய பகுதியிலுள்ள மிகவும் முக்கியமான மையமான திருச்சிராப்பள்ளியை நோக்கி போகலாம். இது பொதுவாக திருச்சி எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி மிகவும் கடுமையாக உள்ளது. ஒவ்வொரு வாக்கும் தங்கம் போன்ற மதிப்பை பெற்றுள்ளது. எங்களின் சமீபத்திய ஒப்பீனியன் போலின்படி திருச்சியில் டிஎம்கே கூட்டணி 5 தொகுதிகளில் தனது முன்னிலையை தக்கவைத்துள்ளது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளில் கடுமையான போட்டியை அளித்து வருகிறது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு திருச்சி நகரின் தெருக்களில் அரசியல் சூடான நிலை அதிகரித்துள்ளது. ஏனெனில் இங்கு உள்ள ஒரு தொகுதி கூட மாறினால் மாநிலத்தின் முழு அரசியல் சமன்பாடுகள் மாறக்கூடும். அதன் பிறகு உடனே புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 6 தொகுதிகளில் டிஎம்கே கூட்டணியின் நிலை மிகவும் வலுவாக தெரிகிறது. சர்வே கணக்குகளின்படி புதுக்கோட்டையில் டிஎம்கே கூட்டணி 4 தொகுதிகளில் உறுதியாக முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் அதிமுக கூட்டணிக்கு இங்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம். இங்கு உள்ள கிராமப்புற வாக்காளர்களிடையே அரசு திட்டங்களின் தாக்கம் தெளிவாக டிஎம்கேக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இப்போது சிறியதாக இருந்தாலும் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இங்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு டிஎம்கே கூட்டணி முழுமையான கிளீன் ஸ்வீப் செய்ய தயாராக இருப்பது போல தெரிகிறது. ஒப்பீனியன் போலின்படி பெரம்பலூரின் 2 தொகுதிகளும் டிஎம்கே கூட்டணிக்கே செல்லும் என தெரிகிறது. இங்கு எதிர்க்கட்சிகள் கணக்கை தொடங்குவதற்கே போராடும் நிலை காணப்படுகிறது. ஆனால் உண்மையான பரபரப்பும் பெரிய மாற்றங்களும் வேலூர் மாவட்டத்தில் காணப்படுகின்றன. வேலூரின் 5 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி தனது தந்திரமான முன்னிலையை உருவாக்கியுள்ளது. சர்வே கணக்குகளின்படி வேலூரில் அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் ஆளும் டிஎம்கே கூட்டணி 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் நிலையில் இருக்கிறது. வட தமிழ்நாட்டின் இந்த வலுவான அரசியல் கோட்டையில் அதிமுக கூட்டணியின் இந்த முன்னிலை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மக்களின் மனதில் மாற்றத்தின் அலை வேகமாக உயர்ந்து வருவதை காட்டுகிறது. இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சி ஏற்பட போகிறது போல தெரிகிறது. இது ஆட்சி கொரிடார்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இங்குள்ள அரசியல் மனநிலை முற்றிலும் மாறிவிட்டது. எங்கள் ஒப்பீனியன் போலின்படி கிருஷ்ணகிரியில் அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளில் பெரும் முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் ஆளும் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் ஒரு தொகுதிக்கு மட்டுமே சுருங்கும் நிலையில் உள்ளது. இந்த கணக்குகள் வடதமிழ்நாட்டின் இந்த பகுதியில் எதிர்க்கட்சிகள் வலுவான அரசியல் கோட்டையை அமைத்துள்ளதை காட்டுகின்றன. அதன் பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தின் 4 தொகுதிகளை பார்க்கலாம். இங்கு போட்டி முற்றிலும் சமநிலையிலான போராட்டமாக மாறியுள்ளது. சர்வே கணக்குகளின்படி இங்கு டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் எந்த ஒரு அலைக்குள் செல்லாமல் வேட்பாளர்களின் தனிப்பட்ட சுய விவரங்களை பார்த்து முடிவு செய்யும் நிலையில் உள்ளனர். அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவு இங்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த பயணத்தின் மிகப்பெரிய அதிரடி தர்மபுரி மாவட்டத்தில் காணப்படுகிறது. இது பொதுவாக பாமக மற்றும் அதிமுக கூட்டணியின் வலுவான கோட்டையாக கருதப்படுகிறது. இங்கு உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி டிஎம்கே கூட்டணியை முற்றிலும் பின்னுக்கு தள்ளியிருக்கிறது. ஒப்பீனியன் போலின் சமீபத்திய கணக்குகள் காட்டுவது என்னவென்றால், தர்மபுரியில் அதிமுக கூட்டணி அனைத்து 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. இங்கு டிஎம்கே கூட்டணிக்கு கணக்கை தொடங்குவதற்கே வாய்ப்பு இல்லாதது போல தெரிகிறது. இது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளித்துள்ளது. இப்போது ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி மிகவும் சுவாரஸ்யமாகவும் மூவருக்கிடையிலான மோதலாகவும் மாறியுள்ளது. எங்கள் சர்வேபடி இங்கு டிஎம்கே கூட்டணி 4 தொகுதிகளுடன் சிறிய முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளில் கடுமையான போட்டியை அளிக்கிறது. இங்கு மிக பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே குறித்துத்தான். அது இங்கும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தனது அரசியல் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. திருவண்ணாமலையின் இந்த முடிவுகள் பெரிய கூட்டணிகள் தங்கள் நிலையை காக்க போராடிக் கொண்டிருக்கும்போது தளபதி விஜய் கிங் மேக்கராக உருவாகும் பாதையில் உறுதியாக முன்னேறி வருகிறார் என்பதை காட்டுகின்றன. இப்போது விழுப்புரம் மாவட்டத்தை நோக்கி போகலாம்.
இங்கு உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசியல் சூழல் முழுமையாக சூடுபிடித்துள்ளது. எங்களின் ஒப்பீனியன் போலின் கணக்குகளின்படி இங்கு அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளில் பெரிய முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் ஆளும் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் நிலையில் உள்ளது. விழுப்புரத்தின் அரசியல் பலகையில் எதிர்க்கட்சி கூட்டணியின் இந்த வலுவான முன்னிலை டிஎம்கேக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு உடனே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் 4 தொகுதிகளை பார்க்கலாம். இங்கு நிலைமை மிகவும் சுவாரஸ்யமாகவும் சிக்கலாகவும் உள்ளது. சர்வே கணக்குகளின்படி கள்ளக்குறிச்சியில் போட்டி மிகவும் கடுமையாக உள்ளது. இரு முக்கிய கூட்டணிகளும் தலா 2 தொகுதிகளில் சமநிலையிலான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இங்குள்ள வாக்காளர்கள் தற்போது எந்த ஒரு தரப்பிற்கும் முழுமையாக செல்லாமல் பிரிந்து காணப்படுகின்றனர். அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவு இங்கு மிகவும் தீர்மானிக்கும் முக்கியத்துவம் பெறும். பயணத்தைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மற்றும் போக்குவரத்து மையமாக அறியப்படும் நாமக்கல் மாவட்டத்தைப் பற்றி பேசலாம். இங்கு உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் ஆட்சியின் சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்குள்ள ஒப்பீனியன் போல் ஆளும் தரப்புக்கு பெரிய அதிர்ச்சியாக உள்ளது. சர்வே கணக்குகளின்படி நாமக்கலில் அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 1 தொகுதிக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. வணிக மற்றும் தொழில்துறை சமூகத்தின் அதிருப்தி இங்கு எதிர்க்கட்சி கூட்டணிக்கு பெரிய ஆதரவாக மாறியுள்ளது. இப்போது அரியலூர் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 2 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் போட்டி உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. எங்களின் ஒப்பீனியன் போலின்படி அரியலூரில் இரு கூட்டணிகளுக்கும் இடையே போட்டி சமநிலைக்கு வந்துள்ளது. இங்கு டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தலா 1 தொகுதி கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலைமைகள் காட்டுவது என்னவென்றால், சில பகுதிகளில் எதிர்க்கட்சியின் அலை வலுவாக வீசிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சில தொகுதிகளில் ஒவ்வொரு வாக்கிற்காகவும் கடுமையான போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போது கடலோர மாவட்டமான கடலூரை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை மாநில அரசியலில் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மாறக்கூடும். இங்கு போட்டி 2 தரப்புகளுக்குள் மட்டுமில்லை, முழுமையாக 3 தரப்புகளுக்கிடையிலான மோதலாக மாறியுள்ளது. எங்களின் சமீபத்திய ஒப்பீனியன் போலின் கணக்குகளின்படி கடலூரில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளுடன் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது. அதே நேரத்தில் ஆளும் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்க முடியும் என தெரிகிறது. ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய பரபரப்பு தளபதி விஜயின் டிவிகே தான். அது இங்கு 2 முக்கிய தொகுதிகளில் வெற்றி பெற்று கிங் மேக்கராக தோன்றுகிறது. அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்தை நோக்கிப் போகலாம். இது தமிழ்நாட்டு அரசியலில் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட மாவட்டமாக கருதப்படுகிறது. இங்கு உள்ள 4 தொகுதிகளில் போட்டி மிகவும் கடுமையாகவும் சமநிலையிலும் உள்ளது. சர்வே கணக்குகளின்படி திருவாரூரில் டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திராவிட அரசியலின் இந்த வலுவான கோட்டையில் எதிர்க்கட்சியின் இந்த சமநிலை ஆளும் தரப்பின் கவலையை அதிகரிக்கக்கூடியதாக உள்ளது. பயணத்தைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை தேர்தல் காற்று மாற்றத்தை நோக்கி வீசுகிறது போல தெரிகிறது. ஒப்பீனியன் போலின்படி நாகப்பட்டினத்தில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கடலோர பகுதிகளில் அதிகரித்து வரும் இந்த அரசியல் அலை ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றுகிறது. இப்போது கொங்கு பெல்ட் என அழைக்கப்படும் வலுவான அரசியல் பகுதிகளில் ஒன்றான ஈரோடு மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள கணக்குகள் ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சியைப் போலவே இருக்கின்றன. எங்களின் சர்வே படி ஈரோட்டில் அதிமுக கூட்டணி 6 தொகுதிகளில் மிகப்பெரிய முன்னிலை பெற்று வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே சமயம் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. ஈரோட்டின் இந்த நிலைமை மேற்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி கூட்டணியின் அலை இப்போது ஒரு சுனாமியாக மாறிவிட்டதை தெளிவாக காட்டுகிறது. இது ஆட்சியின் முழு அரசியல் சமன்பாடுகளையும் மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கிறது.
இப்போது தென் தமிழ்நாட்டின் முக்கியமான மாவட்டமான தேனியை நோக்கி போகலாம். இங்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு டிஎம்கே கூட்டணி தனது வலுவான பிடியை தக்கவைத்துள்ளது. எங்களின் ஒப்பீனியன் போலின்படி தேனியில் டிஎம்கே கூட்டணி 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு இங்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. இங்குள்ள உள்ளூர் அரசியல் சமன்பாடுகள் தற்போது ஆளும் தரப்புக்கு சிறிது நிம்மதியை அளித்துள்ளன. அதன் பிறகு தென்காசி மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இங்கு உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை தேர்தல் காற்று முற்றிலும் மாறியிருக்கிறது. சர்வே கணக்குகளின்படி தென்காசியில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே சமயம் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 1 தொகுதிக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இங்குள்ள வாக்காளர்களிடையே ஆட்சிக்கு எதிரான அலை தெளிவாக காணப்படுகிறது. பயணத்தை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் தேர்தல் போரில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்கு போட்டி மிகவும் நெருக்கமாக உள்ளது. எங்களின் சர்வே படி திண்டுக்கலில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி 3 தொகுதிகளில் கடுமையான போட்டியை அளித்து வருகிறது. இங்கு ஒவ்வொரு வாக்கும் ஏப்ரல் 23 நடைபெறும் வாக்குப்பதிவில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டின் அரசியலில் பெரிய மாற்றங்களுக்கான கதை எழுதப்படுகின்ற மாவட்டமான சேலத்தை பற்றி பேசலாம். சேலத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியின் வலுவான அலை காணப்படுகிறது. இது ஆட்சியின் நிலையை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒப்பீனியன் போலின் சமீபத்திய கணக்குகளின்படி சேலத்தில் அதிமுக கூட்டணி 8 தொகுதிகளில் ஒருதலைப்பட்சமான வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. மேலும் ஒரு தொகுதி மற்றொரு கட்சியின் கணக்கில் செல்லும் வாய்ப்பும் உள்ளது. சேலத்தின் இந்த முடிவுகள் மேற்கு தமிழ்நாட்டில் மாற்றத்தின் சத்தம் தெளிவாக ஒலிக்கத் தொடங்கியதை காட்டுகின்றன. இப்போது மலைகளின் ராணி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை குளிர்ச்சியான சூழலுக்குள் அரசியல் சூடு அதிகரித்துள்ளது. எங்களின் சமீபத்திய ஒப்பீனியன் போரின் கணக்குகளின்படி நீலகிரியில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஆளும் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. தேயிலை தோட்டங்கள் மற்றும் சுற்றுலாவுடன் தொடர்புடைய இந்த மாவட்டத்தில் வாக்காளர்களின் மனநிலை இந்த முறை மாற்றத்தை நோக்கி இருப்பது தெளிவாக தெரிகிறது. அதன் பிறகு தமிழ்நாட்டின் மற்றொரு முக்கிய மையமான கரூர் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி முற்றிலும் சமநிலையிலான போராட்டமாக மாறியுள்ளது. சர்வே கணக்குகளின்படி கரூரில் டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என தெரிகிறது. இங்குள்ள துணி தொழில் மற்றும் உள்ளூர் வணிக பிரச்சினைகள் வாக்காளர்களை 2 தரப்பாக பிரித்துள்ளன. அதனால் ஏப்ரல் 23 நடைபெறும் வாக்குப்பதிவில் இங்குள்ள ஒவ்வொரு தொகுதியும் மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. பயணத்தை தொடர்ந்து லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் ஆளும் டிஎம்கே கூட்டணி தனது வலுவான நிலையை உருவாக்கியுள்ளது. ஒப்பீனியன் போலின்படி விருதுநகரில் டிஎம்கே கூட்டணி 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளில் கடுமையான போட்டியை அளிக்கிறது. பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களிடையே டிஎம்கேவின் நலத்திட்டங்களின் தாக்கம் தற்போது அவர்களுக்கு முன்னிலை அளிப்பதாக தெரிகிறது. இப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் டிஎம்கே கூட்டணியின் நிலை வலுவாக இருப்பது போல தெரிகிறது. எங்களின் சர்வே படி மயிலாடுதுறையில் டிஎம்கே கூட்டணி 2 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு இங்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலைமைகள் காட்டுவது என்னவென்றால், நீலகிரியில் எதிர்க்கட்சியின் அலை தென்படுகிறது. அதே நேரத்தில் விருதுநகர் மற்றும் மயிலாடுதுறையில் ஆளும் கூட்டணி தனது ஆதிக்கத்தை தக்கவைத்துக் கொள்ள முயற்சியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. இப்போது தமிழ்நாட்டின் நிட்வேர் ஹப் என்று அழைக்கப்படும் திருப்பூரை பற்றி பேசலாம். இங்குள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் சூடு உச்சத்தை எட்டியுள்ளது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இங்குள்ள தொழிலாளர்களும் சிறு வியாபாரிகளும் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எங்களின் சமீபத்திய ஒப்பீனியன் போலின் கணக்குகளின்படி திருப்பூரில் அதிமுக கூட்டணி 6 தொகுதிகளில் ஒருதலைப்பட்சமான வெற்றி பெறும் நிலையில் உள்ளது.
அதே சமயம் ஆளும் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. துணி தொழில்துறையில் ஏற்பட்ட சவால்களும் அதிகரித்த உற்பத்தி செலவுகளும் இங்கு எதிர்க்கட்சிக்கு சாதகமான வலுவான அலை உருவாக காரணமாக உள்ளன. அதன் பிறகு சிவகங்கை மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் போட்டி முற்றிலும் 50-50 என்ற அளவிற்கு சமநிலையாக உள்ளது. சர்வே கணக்குகளின்படி சிவகங்கையில் டிஎம்கே கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் எந்த ஒரு கூட்டணியையும் மட்டும் ஆதரிக்காமல் வேட்பாளர்களின் தனிப்பட்ட மதிப்பையும் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்டு முடிவு செய்யும் நிலையில் உள்ளனர். அதனால் ஏப்ரல் 23 நடைபெறும் தேர்தல் இங்கு மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது. பயணத்தை தெற்கு பகுதிக்கு கொண்டு சென்று இப்போது பேர்ல் சிட்டி என அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் ஆட்சியின் சாவி யாரிடம் இருக்கும் என்பதை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்குள்ள ஒப்பீனியன் போல் ஆளும் தரப்புக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சர்வே கணக்குகளின்படி தூத்துக்குடியில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளில் தனது முன்னிலையை வலுப்படுத்தியுள்ளது. அதே சமயம் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் நிலையில் உள்ளது. துறைமுகத்தைச் சார்ந்த பிரச்சினைகளும் உள்ளூர் தொழில்துறை வளர்ச்சிக்கான கோரிக்கைகளும் இங்கு தேர்தல் சூழ்நிலையை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்போது தமிழ்நாட்டின் அரிசிக் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்குள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை அதிமுக கூட்டணியின் வெற்றி அலை தென்படுகிறது. எங்களின் சர்வே கணக்குகளின்படி தஞ்சாவூரில் அதிமுக கூட்டணி 6 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. காவிரி டெல்டா பகுதியான இந்த இடத்தில் விவசாயிகளின் பிரச்சினைகளும் பாசன வசதிகளும் இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக உருவாகியுள்ளன. இப்போது ஹல்வா சிட்டி என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தை நோக்கி போகலாம். இங்கு உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள் இந்த தேர்தல் போராட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளன. தளபதி விஜயின் அரசியல் வருகையால் இங்குள்ள அரசியல் சமன்பாடு முழுமையாக மூவருக்கிடையிலான போட்டியாக மாறியுள்ளது. எங்களின் சமீபத்திய ஒப்பீனியன் போலின் கணக்குகளின்படி திருநெல்வேலியில் டிஎம்கே கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தலா 2 தொகுதிகளில் சமநிலையில் உள்ளன. ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே தான். அது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று 2 பெரிய கூட்டணிகளின் கணக்கையும் குழப்பும் நிலையில் இருக்கிறது. அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இங்கு உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி நேரடியாக 2 பெரிய கூட்டணிகளுக்கிடையே மட்டுமே மையமாகியுள்ளது. சர்வே கணக்குகளின்படி இங்கு போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது. டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் தற்போது எந்த ஒரு 3வது சக்திக்கும் வாய்ப்பு அளிக்காமல் பழைய அரசியல் தலைவர்களையே நம்பும் நிலையில் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் இந்த முழு பகுதியிலும் மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சி தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமான மதுரையில் காணப்படுகிறது. மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் வெளிவந்துள்ள நிலைமைகள் ஆளும் தரப்புக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. ஒப்பீனியன் போலின்படி மதுரையில் அதிமுக கூட்டணி 7 தொகுதிகளில் மிகப்பெரிய முன்னிலை பெற்று ஒருதலைப்பட்சமான சூழலை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. இங்கும் தளபதி விஜயின் டிவிகே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தனது அரசியல் இருப்பை காட்டுகிறது. மதுரையின் இந்த நிலைமை தென் தமிழ்நாட்டில் இந்த முறை மாற்றத்தின் அலை மிகவும் வலுவாக இருப்பதைச் சுட்டிக்காட்டுகிறது. இப்போது நாட்டின் தெற்கேயான முனைப்பகுதியாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் எப்போதும் தனித்துவமான அரசியல் நிலைக்கு பெயர் பெற்றவை. இங்கு டிஎம்கே கூட்டணி தனது ஆதிக்கத்தை தக்கவைத்துக் கொண்டு 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணிக்கு 2 தொகுதிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் தளபதி விஜயின் டிவிகேக்கும் இங்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியின் இந்த நிலைமைகள் இங்கு தேர்தல் போட்டி இறுதி வரை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை காட்டுகின்றன. இப்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூரை பற்றி பேசலாம். இங்கு உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டின் ஆட்சியின் திசையை தீர்மானிக்க மிகவும் முக்கியமானவை. இங்கு உள்ள ஒப்பீனியன் போல் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது.
ஏனெனில் இங்கு அதிமுக கூட்டணியின் வலுவான அலை தெளிவாக காணப்படுகிறது. சர்வே கணக்குகளின்படி கோயம்புத்தூரில் அதிமுக கூட்டணி 8 தொகுதிகளில் ஒரு தலைப்பட்சமான வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் ஆளும் டிஎம்கே கூட்டணி இங்கு வெறும் ஒரு தொகுதிக்கு மட்டுமே சுருங்கும் போல தெரிகிறது. மேலும் தளபதி விஜயின் டிவிகேவும் இங்கு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தனது வலுவான அரசியல் வருகையை பதிவு செய்கிறது. தொழில்துறை மையமாக இருப்பதால் இங்குள்ள வியாபாரிகளும் தொழிலாளர்களும் இந்த முறை மாற்றத்தை நோக்கி மனநிலை கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது இறுதியாக தமிழ்நாட்டின் ஆட்சியின் மிகப்பெரிய மையமான தலைநகர் சென்னை பற்றி பேசலாம். சென்னை நகரில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் வெளிவந்துள்ள போட்டி முழு மாநிலத்தின் அரசியல் துடிப்பை அதிகரித்துள்ளது. ஒப்பீனியன் போலின்படி சென்னை நகரில் அதிமுக கூட்டணி 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி 7 தொகுதிகளில் மிகவும் நெருக்கமான போட்டியை அளிக்கிறது. தளபதி விஜயின் டிவிகேவும் தலைநகரிலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தனது வலுவான அரசியல் வருகையை பதிவு செய்கிறது. டிஎம்கேவின் பாரம்பரிய கோட்டையாக கருதப்படும் சென்னை நகரில் அதிமுக கூட்டணியின் இந்த முன்னிலை மாநில அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற முக்கிய சைகையை காட்டுகிறது. அதனால் நண்பர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான மொத்தம் 234 தொகுதிகளின் இந்த மிக துல்லியமான இறுதி மகா சர்வே தற்போது முழுமையாக தயாராகி உள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்க பெரும்பான்மைக்கான மாய எண் 118 தொகுதிகள் ஆகும். எங்களின் இந்த ஒப்பீனியன் போலின் முடிவுகள் மாநிலத்தில் ஒரு வரலாற்று முக்கியமான ஆட்சி மாற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இறுதி ஸ்கோர் கார்டை பார்த்தால் அதிமுக கூட்டணி 133 தொகுதிகளுடன் தெளிவான பெரும்பான்மையை பெறும் நிலையில் உள்ளது. இது ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சியாகும். டிஎம்கே கூட்டணி 90 தொகுதிகளுடன் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் உள்ளது. ஆனால் பெரும்பான்மை எண்ணிக்கையிலிருந்து இன்னும் தூரத்தில் உள்ளது. அதே நேரத்தில் தளபதி விஜயின் டிவிகே தனது முதல் தேர்தலிலேயே 10 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு அரசியலில் புதிய சக்தியாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் ஒரு தொகுதி மற்றவர்களின் கணக்கில் செல்லும் நிலையில் உள்ளது. இந்த சர்வே தெளிவாக காட்டுவது என்னவென்றால், ஏப்ரல் 23 நடைபெறும் வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை மாற்றத்தின் உறுதியுடன் முன்னேறுகின்றனர். ஆனால் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இறுதி தீர்ப்பு மே 4 அன்றுதான் வெளிவரும். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவாரா, அல்லது தளபதி விஜய் ஏதேனும் பெரிய அரசியல் அதிசயம் நிகழ்த்துவாரா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பகிருங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான அனைத்து முக்கிய செய்திகளையும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த பெரிய பகுப்பாய்வில் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.